This is Vishwa, the filmmaker from the Chennai Film School. நாம பார்க்குற மூவிஸ்ல நிறைய ஸ்டோரி டைப் இருக்கும். அதுல ஒன் ஆஃப் தி டைப் ஆர் ஒன் ஆஃப் தி மேக்கிங் இதுல பார்க்கறது என்னன்னா ஸ்பின் ஆஃப். ஸ்பின் ஆஃப்னா பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒன் ஆஃப் தி மூவிஸ்ல தி லீட் கேரக்டர், அது ஹீரோவா இருக்கலாம் இல்ல ஃபீமேல் லீட் ஹீரோனியா இருக்கலாம், இவங்கள சப்போர்ட் பண்ற ஒரு கேரக்டர் அந்த மூவில ஒரு 5 to 10 மினிட்ஸ் வருவாங்க, இல்ல கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணுவாங்க. ஆனா அந்த கேரக்டர் பிடிச்சி போய் அந்த கேரக்டர் வச்சு தனியா ஒரு மூவி பண்றது ஸ்பின் ஆஃப் மூவிஸ். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா தி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரிஸ் எடுத்துக்கணும்னா பார்ட் 5ல வர ஹாப்ஸ்ன்ற ஒரு போலீஸ் கேரக்டரையும் 7ல வர வில்லன் ஷான்ற ஒரு டெக்கன் ஷான்ற ஒரு வில்லன் கேரக்டரையும் வச்சு ஹாப்ஸ் அண்ட் ஷான் ஒரு 2020ல ஒரு சீரிஸ் தனியா வந்துச்சு ஒரு மூவி. அதாவது நம்ம ஸ்பின் ஆஃப் மூவிஸ்ன்னு சொல்லுவோம். இன்னும் உங்களுக்கு புரியணும்னா தி டிரான்ஸ்ஃபார்மர் சீரிஸ் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு கேரக்டர் என்னன்னா பம்பிள் பீன்ற ஒரு கேரக்டர் நம்ம பார்த்திருப்போம். அந்த கேரக்டரை வச்சு 2018ல பம்பிள் பீன் ஒரு இண்டிவிஜுவல் மூவியாவே பண்ணாங்க. அதை ஸ்பின் ஆஃப் மூவிஸ்ன்னு சொல்லலாம். இதே மாதிரி மம்மி ரிட்டர்ன்ஸ் அதுல அந்த மூவில ஸ்கிராப்பியன் கிங்னு ஒரு சின்ன கேரக்டர் தான் வரும், ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள இருக்கும். அந்த கேரக்டரை வச்சு அதே நேம்ல ஒரு இண்டிவிஜுவல் மூவி ஒன்று பண்ணி அதுவும் ஹிட் ஆச்சு. இந்த மாதிரி வர மூவிஸ் ஸ்பின் ஆஃப் மூவிஸ் சொல்லலாம். இதுல அனிமேஷன் கேரக்டர்ஸ் வச்சும் இண்டிவிஜுவலா மூவிஸ் எடுப்பாங்க. இது ஹாலிவுட் இதுல பாக்கலாம். தமிழ் சினிமால ஸ்பின் ஆஃப் மூவிஸ் வந்திருக்காங்கன்னா இன்னும் எந்த ஒரு மூவியும் வரல. ஆனா ஸ்பின் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்திருக்கு ஒரு சில மூவிஸ்ல. எக்ஸாம்பிளுக்கு வைராஜா வைன்ற ஒரு மூவில கிளைமேக்ஸ்ல புதுக்கோட்டை படத்துல தனுஷ் பிளே பண்ண அந்த பொக்கி குமார்ன்ற கேரக்டர் இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. இதே மாதிரி சூரியன் நடிச்ச மாஸ் என்கிற மாசிலாமணி படத்துலயும் ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தனுக்கு அந்த கண்ணு தானம் பண்ற ஒரு கேரக்டர்ல இதுக்கு முன்னாடி எங்கேயும் எப்போதும்ன்ற படத்துல வந்த ஜெய் அந்த கேரக்டர் இந்த மூவில வந்து அந்த கண்ணு தானம் பண்ற மாதிரி அழகா ஸ்கின் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பின் ஆஃப் கேரக்டர்ஸ் மூவில வந்திருக்கு. ஆனா ஸ்பின் ஆஃப் மூவிஸ் பெருசா எதுவும் வரல. பட் ஒரு படம் வந்திருக்க வேண்டியது இந்த தசாவதாரம் படத்துல பலராம நாயுடுன்னு ஒரு கேரக்டர் ஒண்ணு வரும். அந்த கேரக்டர் வச்சு ஷபாஷ் நாயுடுன்னு ஒரு ஸ்பின் ஆஃப் மூவி பண்ண ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஃபார் சம் ரீசன்ஸ் அந்த ஷூட்டிங் அப்படியே டிராப் அவுட் ஆயிடுச்சு. அதனால அந்த மூவிஸ் வரல. சோ எனக்கு ஒரு ஆசை என்னன்னா இந்த வட சென்னை படத்துல தி ராஜன் கேரக்டர் ஒண்ணு இருக்கும், அதை வச்சு ஒரு ஸ்பின் ஆஃப் மூவி பண்ணலான்றது ஒரு ஐடியா. இல்லைன்னா ஜாக்கி சான் நடிச்சு வந்த ஒரு மூவி வந்து தி கராத்தே கிட். அதுல வந்து லீட் கேரக்டர் அந்த சின்ன பையன் தான். அவர் சப்போர்ட் பண்ணினா ஜாக்கி சான் ரோல் பண்ணிருப்பாரு. அந்த மாஸ்டரை வச்சு ஒரு ஸ்பின் ஆஃப் மூவி பண்ணலான்றது என்னோட ஒரு ஐடியா. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கேரக்டர் பிடிச்சி போய் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அதை நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல அடுத்த டாபிக்கை பத்தி பார்க்கலாம்.